சொல்றான். அதுக்கு லோத்து சொல்றாரு, நீ ரோட்ல தங்காத, ரோட்ல என்ன இருக்குது, பாவம் இருக்கு. அவன் சொன்ன மாதிரியே சாயங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் தெருக்களிலே கூடி அப்படின்னு இருக்கும். அந்த வசனம் இருக்கு பாருங்க. 4வது வசனம், அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டும் உள்ள ஜனங்கள் அனைவரும் 4 திசையிலிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு, எல்லா ரோட்டுக்கு வந்துட்டான் பாருங்க, மொத்தம் பேர். அப்ப பாவம் ரோட்ல இருக்கு. லோத்து எங்க இருக்கிறார்னா, அந்த ஊரை விட்டு வெளியே உட்கார்ந்து இருக்கிறார். அதை விட்டு கொஞ்சம் தன்னை பிரித்து கொண்டார். அதை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ், அதை விட்டு கொஞ்சம் தன்னை செப்பரேட் பண்ணிக்கிட்டார். அவ்வளோதான். பெரிய காரியம் ஒன்றும் செய்யல. ரோட்ல பாவம் இருக்கு, நான் வாசலுக்கு போயிட்டேன், அவ்வளோதான். எனக்கும் ரோட்டுக்கு நடுவில் ஒரு கேப். பாவத்தை என்னால் மாற்ற முடியாது, ஆனால் பாவத்தை விட்டு என்னை தூரப்படுத்தி கொள்ள முடியும். இவ்வளோதான் விஷயமே. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்னா, அதுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு அதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு அதை நான் ஜெயிக்கணும். சிலருக்கு சினிமா பாட்டு கேட்டால் பிரச்சனை. கொஞ்சம் பேருக்கு இருக்கு, 1-2 சினிமா பாட்டை கேட்ட உடனே அவங்களுக்கு பழையவைகள் எல்லாம் மீண்டும் ஞாபகத்துக்கு வந்துடும். அதில் சொல்லுவாங்க, எவ்வளோ அழகான பாட்டு பாருங்க இல்லையா. அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்லுவோம். என்ன சொல்ல தெரியுமா, நம்ம பாட்டெல்லாம் கேட்கறதில்ல, 1-2 பாட்டு மட்டும் அந்த காலத்துலேருந்து நம்ம காதில் என்ன செய்யுது. ஆமாம், நான் சொல்லுவேன், அந்த பாட்டு கேட்கும் போது வருகை வந்துச்சு, முடிஞ்சு. ஏன்னா பாட்டு இந்த காதில் கேட்கும், எக்காலம் இந்த காதில் கேட்காது. இதில் வேற நம்ம ஹெட்ஃபோன் வேற போட்டு கேட்குறோமா, சுத்தம். சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம், அந்த பாட்டு கேட்குது, அந்த பாட்டு என்ன மயக்குதுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் ஏன் என்னால் அந்த பாட்டை ஜெயிக்க முடியல அப்படின்னா, வெரி சிம்பிள், நான் அந்த பாட்டுக்கு நடுவுலையே உட்கார்ந்துருக்கிறேன். வசனம் தெளிவாக சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிலுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். இது எதுவோ நமக்கு தெரிஞ்ச வசனம், என்னமோ ரொம்ப நல்லா படிச்சுட்டோம், ரொம்ப சகஜமாயிருச்சு. இந்த 3 காரியத்தை லைஃபுக்கு ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்கள் பாவத்துக்குள்ளே போக மாட்டீங்க. 3 காரியத்தை லைஃபுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா பாவத்துக்குள்ளேயே நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை.